ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 35 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக எப்படியெல்லாம் கேள்வி வருமோ, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம தினமும் டெஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 34 டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா 25 வினாக்கள் இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பில் நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அவுட் சோர்ஸ் அதையும் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் அல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இருக்கார் இல்லையா, அவருடைய மாணவர் அல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவருடைய மாணவர்கள் மொத்தம் 3 பேருங்க. உவி சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர். இந்த 3 பேருமே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள். ஆறுமுக நாவலர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் கிடையாது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா டி தான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இது பார்த்தீங்கன்னா திருக்குறளுங்க. திருக்குறளில் இருக்கிற அந்த வார்த்தைகளை மட்டும் முன்ன பின்ன மாற்றி வச்சுருக்கேன். எது கரெக்டுன்னு பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள். இதுதான் கரெக்டாக இருக்குது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் அப்படிங்கிறதான் சரியான வரிசை. அடுத்து வினா பாருங்கள். கலைச்சொல் அறிக. புக் ரிவ்யூ. இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? புத்தக மதிப்புரை என்பதுதான் சரி. புக் ரிவ்யூனா புத்தக மதிப்புரை. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? ஐங்குறுநூறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஐங்குறுநூறு 3 முதல் 6 அடி எல்லை கொண்டது. இதை தொகுத்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரலிரும்புரை. இதை தொகுப்பித்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதில் எது கரெக்டுங்க? இப்படியே பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டுங்க, 4வது பாயிண்ட்டும் கரெக்டு, 3, 4 தவறு. ஏன் தவறுனா மாறி இருக்குது. இங்கே என்ன வந்திருக்கணுன்னா, தொகுத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா, தொகுத்தவர் தான் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் தான் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரலிரும்புரை. ஸோ 2மே மாறி வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இது புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள். விடையை பார்க்கலாங்களா? ட்ரென்ச் அப்படின்னா அகழி, ஹெசார்ட் அப்படின்னா இடையூறு, லேயர்னா குகை, எஸ்டியரி அப்படின்னா பொங்குமுகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 என்பது தான் கரெக்டு. கலைச்சொற்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கடுத்து அவுட் சோர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வினா பாருங்கள். ஏகுமின் பிரித்து எழுதுக. ஏகுமின் இதை பிரிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? ஏகு கூட்டல் மின் என்பது தான் கரெக்டு. ஏகு கூட்டல் மின் ஏகுமின், இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். உடல்நிலை மெய்மயக்கம் அல்லாதது எது? மெய்மயக்கம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மெய்மயக்கம் அப்படின்னா எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது. சில எழுத்துக்கள் அதனுடைய இனத்தோடு வரும், சில எழுத்துக்கள் அதனுடைய இனத்தோடு வராது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா இக்கு அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கம். இச்சும் வரும், இப்பும் வரும், இன்னொரு எழுத்து இருக்குது இத்தும் வரும். இங்கே இர் என்பது வராது. இந்த இர் என்பதும் இந்த இல் என்பதும் வேற்றுநிலை மெய்மயக்கம். அதாவது அதனோட இனத்தோடு வராது, வேறு எழுத்தோடு தான் சேர்ந்து வரும். இங்கே பாருங்கள், பக்கம்னு எழுதுங்க, இக்கு அடுத்து கா வரும். அச்சம் எழுதுங்க, இச்சு அடுத்து சா வரும். கப்பல் எழுதுங்க, இப்புக்கு அடுத்தது பா வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இனத்தோடு வரும். அதனால் இதை உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன? போது அப்படிங்கிற சொல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? போது அப்படின்னா மலர் அல்லது மொட்டு, இதுதான் சரிங்க. மலர் அப்படின்னு சொல்லலாம், மொட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா பாருங்கள். திருக்குறள் இயல்களை பொறுத்துக. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல், பாயிரவியல், இதில் எத்தனை இயல்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.
விடைய பார்க்கலாங்களா? இங்கேயே சரியாக தான் இருக்குது. அரசியலில் 25 இருக்குது, அமைச்சியலில் 32 இருக்குது, ஒளிபியலில் 13 இருக்குது, பாயிரவியலில் 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பது சரி. 1, 2, 3, 4 என்பது தான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். ஆபிரகாம் பண்டிதர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆபிரகாம் பண்டிதரை எவ்வாறு அழைக்கிறாங்க? விடைய பார்க்கலாங்களா? தமிழிசை இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார்? ஆபிரகாம் பண்டிதர். அப்போ மற்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை யாருங்க? தமிழ் மறுமலர்ச்சியின் தந்தை யார்? தமிழ் தேசியத்தின் தந்தை யார்? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வினா பாருங்கள். சரியாக பொறுத்துக்க. இது பார்த்திங்கன்னா மயங்கொலி சுருக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. டேஸ் அதிகம் வீசியதால் காட்டில் டேஸ் தவறி சென்றதால் கால் கடுமையாக டேஸ். இங்கே எது வருங்க? விடைய பார்க்கலாங்களா? இந்த வலி அப்படின்னா காற்று. வலி அதிகம் வீசியதால் காட்டில் வலி. இந்த வலினா தடம். வழி தவறி சென்றதால் கால் கடுமையாக. இந்த வலி அப்படின்னா கால் வலிக்கிறது, கால் வலித்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சரியாக இருக்குங்க. இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். பீலி பெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதில் இடம்பெற்ற அணி வகை என்ன? இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. பீலி பெய் சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அடுத்த வினா பாருங்கள். திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? கமில் ஸ்வலபல். கமில் ஸ்வலபல். அடுத்த வினா பாருங்கள். அறிவியலில் எலக்ட்ரோபிளேட்டிங் என்பதன் கலைச்சொல் என்ன? அறிவியலில் சொல்கிறாங்க. இது அறிவியல் சார்ந்த கலைச்சொல்லுங்க. 9th புக்கில் இருக்குது. இப்படியே பார்க்கலாங்களா? எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னா மின்முலாம் பூசுதல். மின்முலாம் பூசுதல். இதுதான் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். கோட்டை என்பதை குவாட் என எம்மொழியில் அழைக்கின்றனர். இது பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லுக்கு இணையான வேறு சொல். தமிழில் கோட்டைன்னு சொல்கிறோம். குவாட் அப்படின்னு எந்த மொழியில் அழைக்கிறாங்க? விடை பார்க்கலாங்களா? விடை தோடாமொழி. தோடாமொழியில் குவாட் அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழில் வந்து கோட்டை, தோடாவில் குவாட். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறு சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? புயம் அப்படின்னா தோல், வரை என்றால் மலை, வண்ணம் என்றால் அழகு, நூபுரம் என்றால் சிலம்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதான் கரெக்டுங்க. அடுத்த வினா பாருங்கள். எழுத்து இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? எழுத்து என்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருங்க? சீசு செல்லப்பா. எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. அடுத்த வினா பாருங்க. பகுதி பற்றிய சரியான கூற்றுகள் எவை? பகுபத உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? பகுதி, விகுதி, இடைநிலை. அதில் பகுதியை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. பாருங்கள். ஒரு சொல்லின் அடிச்சொல் ஆகும். விகுதி பெற்ற ஏவல் வினையாக வரும். இதனை முதநிலை என்றும் கூறுவர். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். இதில் எது கரெக்டுங்க? விடைய பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. பகுதி அப்படிங்கிறது ஒரு சொல்லுடைய அடிச்சொல்லாக தான் இருக்கும். 2வது பாயிண்ட் தவறு. விகுதி பெறாத. விகுதி பெறாத ஏவல் வினையாகத்தான் பகுதி வரும். இதனை முதநிலை என்றும் கூறுவர். இது கரெக்டு. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். இதுவும் கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்து வேணா பாருங்கள். வைமு கோதை நாயகி அம்மாள் 35 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? வைமு கோதை நாயகி அம்மாள் 35 ஆண்டுகளாக ஒரு இதழை நடத்திட்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஜெகன் மோகினி. இது பார்த்திங்கன்னா இதழ். இதை 35 ஆண்டுகளாக அவங்க தொடர்ந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. மற்ற பேர் இருக்குது பார்த்தீங்களா? நாவல் ராணி, கதாமோகினி, ஏகரசி. இந்த 3மே
வைமு கோதை நாயகி அம்மாள் இவங்களை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். சரிங்களா, இதையும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொல் அறிக. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ்னால் என்னங்க? விடையை பார்க்கலாங்களா? பண்பாட்டு கூறுகள் என்பதுதான் கரெக்டு. பண்பாட்டு கூறுகள். அடுத்த வினா பாருங்கள். துணையாய் வருவது தூய நற்கல்வி என கல்வியின் சிறப்பை கூறும் நூல் என்ன? துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று கல்வியுடைய சிறப்பை கூறும் நூல் என்ன? எந்த நூலுங்க? விடை பார்க்கலாங்களா? விடை திருமந்திரம். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம். அடுத்த வினா பாருங்கள். உடை அணிந்தேன் இதில் வந்திருக்கிற வேற்றுமை வகை அறிக. உடை அணிந்தேன் இதில் வந்திருக்கிற வேற்றுமை வகை என்னன்னு கேட்குறாங்க. உடையை அணிந்தேன் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். அப்போ இங்கே இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு, அதுவும் குறிப்பாக மறைந்து வந்திருக்கு. தொகைனா மறைந்து வருதல். ஸோ இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகை என்பதான் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அதை தொகைன்னு சொல்லுவாங்க. இங்கே இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு, அதனால தான் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சாப விமோசனம் எழுதியவர் புதுமை பித்தன். பிரபஞ்ச கானம் எழுதியவங்க மௌனி. குரு பீடம் எழுதியவங்க ஜெயகாந்தன். கனகாம்பரம் எழுதியவங்க கூப்பா ராசகோபாலன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. 1, 2, 3, 4 என்பதுதான் சரி. சாப விமோசனம் யாருன்னா புதுமை பித்தன். பிரபஞ்ச கானம் மௌனி. குரு பீடம் யாருன்னா ஜெயகாந்தன். கனகாம்பரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூப்பா ராசகோபாலன். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. நிறுத்தற்குறிகள்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. எங்கே எது வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இணைப்பு சொற்கள், தொடர்நிலை தொடர்கள், பெருங்கூட்டு தொடர், சொற்குறுக்கம், இங்கெல்லாம் என்ன வருங்க? விடை பார்க்கலாங்களா? இணைப்பு சொற்கள் வருதுன்னா அங்கே கார் புள்ளி வரணும். தொடர்நிலை தொடர் வருது அப்படின்னா அங்கே அரை புள்ளி வரணும். பெருங்கூட்டு தொடரில் முக்கார் புள்ளி வரணும். சொற்குறுக்கத்தில் முற்றுப்புள்ளி வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 என்பதுதான் கரெக்டு. இணைப்பு சொல்லுன்னா கார் புள்ளி, தொடர்நிலை தொடர்னா அரை புள்ளி, பெருங்கூட்டு தொடர்னா முக்கார் புள்ளி, சொற்குறுக்கம்னா முற்றுப்புள்ளி. அடுத்த வினா பாருங்கள். செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு எது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? நல்லா கவனிங்க. செந்தமிழ் செம்மல் யாருங்க? ஜியு போப். இது யாருன்னு கூட கேட்கலாம். இவரை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இவர் எந்த ஆண்டு பிறந்தாருன்னு பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கா? ஜியு போப் எந்த வருஷம் பிறந்தாருங்க? போன வீடியோவில் தான் பார்த்தோம். அதுக்குள்ளே மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் வச்சுருக்கிறவங்க ஆன்சரை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இவர் தென்னிந்தியாவுக்கு எப்போ வந்தாருன்னா 1839 தான் வந்திருப்பார். 1839 என்பது தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் சிறப்பாக முடிந்தது. உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வீடியோவுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.